ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கார்டன் மாதிரின்னு நினச்சிக்கோங்க. இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா புடலங்காய் போட்டிருக்கோம். புடலங்காய் எப்படின்னா நாட்டு புடலங்கான்னு சொல்லுவாங்க இதை. நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா இங்கே கிராமத்து சைட்லலாம் புடலங்காய் நீட்டாக வளரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா கல் கட்டி தொங்க விடுவோம். இது விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். பெரும்பாலும் வந்துட்டு வீட்டு மாடியில் தோட்டம் வைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு புடலங்காய் அப்போ தான் வந்துட்டு சுருண்டு வளராமல் நல்லா நீட்டாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும். பார்க்குறீங்களா? பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு புடலங்காவுக்கும் நம்ம கட்டி விடுற கல்லை பொறுத்து அந்த புடலங்காவுடைய அளவு வந்துட்டு எப்படி இருக்குன்னா நீட்டு இனி எக்ஸ்டர்னாக அதாவது கொஞ்சம் நீண்டு வளரும். நாங்கள் எல்லா இடத்துலையும் அப்படி தான் வச்சு கட்டி தொங்க விட்டுருக்கோம். சரிங்களா? மாங்காய் மரத்துக்கு பக்கத்துலேயே போட்டிருக்கோங்க. அதனால் மா இலை வந்துட்டு அது கரெக்டான சூரிய வெளிச்சமும் கொடுக்குது. அதே டைமில் வந்துட்டு கொஞ்சம் வெயிலில் வாடாமல் இருக்கிறதுக்கு நிழலாகவும் இருக்குது. பாருங்கள், இதுதான் எங்களுடைய குட்டி கார்டன் சொல்லலாம். ஏதாவது வேணுங்கிறதுக்கு அர்ஜென்ட்டுக்கு போட்டு நாங்கள் அறுவடை பண்ணிக்குவோம். கிழங்கு, கருணைக்கிழங்கு, வத்தலவள்ளி கிழங்கு, மாங்காய் மரம் இருக்குது, கொய்யா மரம் எனி டைம் சீசனில் நல்ல காய் கிடைச்சிட்டே இருக்கும். மக்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.